இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நபர் ஒருவரின் உயிருக்கு எமனாக மாறிய மீன்பனிஸ். வரலாற்று சாதனை, அரச வைத்தியசாலையில் பிறந்த முதலாவது IVF குழந்தை. சிக்கலில் அர்ஜுனவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை, கால அவகாசம் வழங்கிய நீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் சந்திரசேனவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 56 பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரின் உயிரோடு விளையாடிய பேருந்து சாரதி. ஆகஸ்ட் மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலையிலும் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் 4100 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகின்றது. அத்தோடு 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் 1645 ரூபாய்க்கும், 2 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் 658 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீன் பனிஸ் துண்டு தொண்டையில் சிக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம பிட்டிபன தெற்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹோமாகம பிட்டிபன பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகரசபை சாரதியான 72 வயதான சுனில் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த நபர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் காலையில் அவர் மீன் பனிஸ் சாப்பிட விரும்புவதாக கூறியதால் குடும்பத்தினர் அவருக்கு அதனை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது துரதிர்ஷ்டவசமாக அது அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் குடும்பத்தினர் 1990 சுவசேரிய நோயாளர் காவு வண்டிக்கு அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல இருந்தபோது அங்குள்ள செவிலியர் நோயாளியை பரிசோதித்து அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனையில் அவர் சாப்பிட்ட மீன் பனிஸின் ஒரு துண்டு நுரையீரலுக்குள் சென்று சிக்கியதால் ஏற்பட்ட சுவாச கோளாறே மரணத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அரச வைத்தியசாலையில் நடாத்தப்பட்ட வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் சிகிச்சைக்கு பின்னர் முதல் வெற்றிகரமான பிரசவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெற்றிகரமான இந்த பிரசவம் நேற்று ராகமவில் உள்ள வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சையின் பின்னர் 31 வயதுடைய தாயும் அவரது பிறந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நடத்தும் IVF திட்டத்தை தொடர்ந்து அரச வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிறந்தது இதுவே முதல் முறை. களனி பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் மகப்பேறியல் மற்றும் மகப்பேறு மருத்துவர் பேராசிரியர் ரசிகா ஹெரத் தலைமையிலான மருத்துவ குழுவும் பிற நிபுணர்களும் இணைந்து இந்த சிசேரியன் பிரசவத்தை மேற்கொண்டனர். இது களனி பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் IVF மையத்தின் 1 வருட கால முயற்சியின் உச்சகட்டத்தை குறிக்கின்றது. இந்த வெற்றிகரமான பிரசவத்திற்கு வழிவகுத்த IVF நடைமுறை கடந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தின் கருவுறுதல் மையத்தில் முதலில் மேற்கொள்ளப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயாதுன்ன கொரையா மற்றும் மகேன் கொபெல்லவ ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதியான ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி செனானி தைரத்ன இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். அதன்படி 4 வாரங்களுக்குள் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியதுடன் அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு அறிவித்தது. இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 26 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும்
விதித்த நீதிமன்றம் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது. பின்னர் நீதிமன்றம் இந்த வழக்கை 2026 ஜனவரி 9ஆம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. 2015 ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் ரூபாய் 2.5 கோடி பெறுமதியுள்ள சோள விதைகளை தமது ஆதரவாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் கீழ் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் தம்புள்ள பகுதியிலிருந்து 56 பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரை ஏற்றிக்கொண்டு திருகோணமலைக்கு சுற்றுலா சென்ற பேருந்து சாரதி மது போதையில் இருந்த குற்றச்சாட்டில் இன்று அதிகாலை கந்தளாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்புளையில் உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து புறப்பட்ட பேருந்து கந்தளாய் குளத்திற்கு அருகில் வைத்து போக்குவரத்து போலீசாரால் மறித்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போதே சாரதி மது அருந்தி இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சாரதி உடனடியாக கந்தளாய் தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் கைது செய்யப்பட்டு பேருந்து கந்தளாய் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பஸ்ஸில் பயணித்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாதுகாப்பான வகையில் போலீசாரின் ஏற்பாட்டில் மாற்று பேருந்து சாரதி வரவழைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்களது பயணத்தை தொடர அனுப்பி வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சாரதிக்கு எதிராக குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கந்தளாய் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி திரு SK சமரசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நபர் ஒருவரின் உயிருக்கு எமனாக மாறிய மீன்பனிஸ். வரலாற்று சாதனை. அரசு வைத்தியசாலையில் பிறந்த முதலாவது IVF குழந்தை. சிக்கலில் அர்ஜுனவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை கால அவகாசம் வழங்கிய நீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் சந்திரசேனவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 56 பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரின் உயிரோடு விளையாடிய பேருந்து சாரதி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.